உளுந்துட்டமா சரி வச்சுக்கோ. அழகா இருக்க மாலை. யார் போட்டு விட்டா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். பார்ட் 1ல சஜன் சர்வாவோட பர்த்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் கேக் கட்டிங் வரைக்கும் பார்த்தோம். யாரு கேக் கட் பண்ணுவா? பரவாயில்ல. ஹாப்பி பர்த்டே டு சஜன் சர்வா. ஹாப்பி பர்த்டே டு யூ. டைனோசரை பார்த்து பயந்துட்டாங்களோ? இந்த பார்ட்டில் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நாங்கள் ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அது எல்லாமே பார்க்கலாம். சர்வாவோட பர்த்டே வந்து அக்டோபர் மந்த்து. இந்த ஹோட்டல் அப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருந்தாங்க. ஒருவேளை திறப்பு விழா அன்னைக்கு மட்டும்தான் அந்த மாதிரிலாம் போடுவாங்களா என்னன்னு தெரியல. நாங்கள் போன அன்னைக்கு எது கேட்டாலும் மெனு கார்டில் பாதி டிஷ்ஷஸ் நைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்னது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து எப்போவுமே ஆர்டர் பண்ணுற அதே மட்டன் பிரியாணி. அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வெஜ்ஜு மீல்ஸு அதே தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஃபுட்டு நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, ஓகே தான். ஹோட்டலுக்கு ரம்யாக்கா, மச்சான், ஆகர்ஸ்னா குட்டி எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சர்வா என்ன சாப்பிடலையா? என்னம்மா? யாரு? ஆகர்ஷனாவா? எப்படி எட்டி பார்க்க பாரு. ரெண்டு பேரும் சாப்பிட்டு இடத்த காலி பண்ணிட்டாங்க. ஒரு நேரம் தான் சொல்ல முடியும். சர்வாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒரே ஃபோன் மேலே ஃபோனாக வந்து குமியுது. ஆனால் அவள் சாப்பிட்றனால கண்டுக்காமல் அது வாட்டுக்கு நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கான். இந்த ஹோட்டலுக்கு என்ட்ரன்ஸில் குட்டீஸ்லாம் விளையாடுறதுக்காக இந்த மாதிரி ஊஞ்சல், சர்க்கஸ் அப்படின்னு 2-3 வச்சுருந்தாங்க. புதுசாக அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தனால எல்லாமே புதுசாக இருந்தது. ஆனால் மதியம் நேரங்கிறனால கொஞ்சம் வெயில் அடிச்சுது. ஆனால் சர்வாவுக்கு அதை விட்டுட்டு வர மனசில்லை. ஒரு ரைடாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே ஏறி எப்படி சரிக்கு வரான் பாருங்க. ஒருவேளை நைட் டைம்லலாம் வந்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோட்டலுக்கு உள்ளேயே வெளியில் கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்ற மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த அட்மாஸ்பியரும் ரொம்ப அழகாக இருந்தது. ரம்யாக்கா சர்வாவுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதெல்லாம் முடியாது. என்னையும் கூட்டிட்டு போவீங்களா? சென்னைக்கு போகும்போது வர்றேன், அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சடனுக்கு எப்போ வாங்கினது? இப்போ ஆன்லைன்ல ஆர்டர் வந்துட்டு 2 நாள் வந்துட்டுல. சனிக்கிழமை வந்துச்சு. திங்கக்கிழமை வரணும் இருந்துச்சு, வந்துருச்சு சனிக்கிழமை. நெக்ஸ்ட் ரம்யாக்கா கொடுத்த கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தரலாம். ஏதாவது கிடக்குமா? அப்படியா இருக்குமா? என்ன கிஃப்ட் இது? என்னதுமே தெரியலையே. ரம்யாக்காவுக்கும் மச்சானுக்கும் இந்த கிஃப்ட் தான் பிடிச்சிருந்தான். ஏகப்பட்டது பார்த்தாங்களா, ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியலையா. எங்கள் அப்பா ட்ரெயின் தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. ட்ரெயின் வச்சு ஓடலையா? ஆச்சு. ட்ரெயின் வாங்கினது ஓடலையா? ஆன்லைன்லேயே வாங்கினாங்க. பிறகு ஆமா, இவனுக்கு இது பிடிக்கும்ல, ஸ்கூல்ல இருக்கும்ல தானே. மேக்னெட் டார் டபரா டார் வேம கிழிச்சிடா. ஆமா, கத்திரியே இல்ல. நானும் கத்திரிலாம் எடுத்து வச்சேன். கத்திரி எல்லாமே பிடிச்சிட்டானே. எங்கப்பா வரானே? அப்போ பெரிய வீரனாயிட்டானே. கத்திரி இல்லையா? உனக்கு எதுவுமே தேவையில்ல, கையே போதும். என்ன இருக்கு? நல்லா குளிக்க பாரு. அதுல போட்டோ போட்டிருக்காங்க பாரு. அது என்னதுன்னு சொல்லு. போட்டோல இருக்கு பாரு, அதான் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, என்னது இது?
ஸ்கூல்ல வச்சிருக்காங்கல்ல. உங்க ஸ்கூல் பேர் என்னது? ஸ்கூல் கை சூப்பராக கை சூப்பரம் கை சூப்பரம் பால் குடிக்க வேண்டியதானே கையை பிடிச்சி விடுறான் எனக்கு தர தர அங்கே ஒட்டி வெட்டு ஒட்டி இருக்கோ கம்மி வெட்டி விடும் பிடிச்சி வச்சுக்கோ. வெட்டி விட்டேன். இரு 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 பொறுமையா எடுப்போம், உடைச்சிடாது. அப்புறம் இந்த பாக்ஸுக்குள்ள தான் திருப்பி வைக்கணும். என்னது இது வருது? இது என்னது? இது என்னது? அதோ சின்ன சின்ன ஊசி மாதிரி இருக்கு. ஊசி போடுறதா? இல்ல கண்ணம்மா. என்னது இது? போர்வையா? என்னது அது? மாட்டு மேல விடுவாங்க. என்ன பண்ணோம் சஜி? செவுரில் மாட்டிட்டு குத்துறதா? பரவாயில்லையே. சஜனுக்கு பிடிச்சதா வந்துட்டு வாங்கி தந்துட்டாங்களே. காந்தம் பீரோல இருந்து கம்மி போட்டு அப்படியே ஆமா அங்க இருந்து தூக்கி போடணும். கண்ணாடியில போட்டுற கூடாது. அந்த இதுல போடுங்க சந்தியாக்கா. வரேன் வரேன் வரேன். எங்கேயும் தூக்கி இப்படி நீ போடணுமா அதை ஒட்டிக்கொண்டு ஓடுது. தூக்கி போட தூக்கி போட நீ போட தூக்கி போட்டு சென்டர்ல அடிச்சுட்டே ஓடுது. அம்மாவுக்கு தான் அம்மா எனக்கு 10 எனக்கு ஒண்ணு. ஐயோ நல்ல வேலை கீழே விழுந்தா இன்னும் அசிங்கமா இருந்திருக்கு. எத்தனை மொத்தம் 4 தானா? வேற இருக்கான்னு பாரு. இதுல எத்தனை பீஸுன்னு கொடுத்துருப்பாங்கல்ல. டபுள் ஸ்கோர், ட்ரிபிள் ஸ்கோர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 6 இருக்குமோ? எனக்கு கிரீன் கலரா? கொண்டா. உனக்கு இது நிறைய இருக்கு. அங்க ஒரு கிரீன் இருக்கு பாரு, அதையும் எடுத்துக்கிடுவோம் கால்க்கு. இதில் உள்ள மேக்னெட் வந்து அதில் போய் அடிக்கும், அப்போ ஒட்டிக்கும். ஆமாம், கட்டில் வச்சா கட்டிலையும் ஒட்டிக்கும். தான் மேக்னெட் ஃப்ரிட்ஜ்லேயும் ஒட்டிக்கும். சரி போடு, யார் நிறைய ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 4 தான் இருக்கு. ரெடி ஸ்டெடி கோ. நடுவில் ஓடணும். நானும் போடுறேன். நடுவில் ஓடணும் வின்னர். ஏ இன்னும் அடுத்து போடுறேன். நில்லு நில்லு நில்லு. ஓரமா போட போறியா? ஏ நான் தான் வின்னர். வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். எட்டி எடுத்துருவியா? உன் கை அவ்வளவு நீளமாவா இருக்கு? எப்பா அடுத்த பக்கத்துல என்னது இருக்குன்னு பாப்போம். அடுத்த பக்கத்துல பின்னாடி பக்கத்துல ரவுண்ட் ரவுண்டா இருக்கே. அவங்களுக்கு என்னது? இவ்வளோ நேரம் இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி விளாண்டாச்சு. இதுக்கப்புறமா இதை நம்ம வேறு எப்படிலாம் யூஸ் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை வச்சு பூ செஞ்சான். அதுக்கப்புறம் மீன் அப்படின்லாம் செஞ்சு காமிச்சிட்டு இருந்தான்.
சர்வாக்கு இந்த ப்ரெசன்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஃபுல்லாக இதையே தான் வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். பூ பூவா? இந்தா. ம். ரம்யா சித்தி வாங்கி கொடுத்த gift நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா? ரம்யா சித்திக்கு தேங்க்யூ சொல்லு. Thank you, ரம்யா சித்தி. gift சூப்பராக இருக்கு. ரம்யா சூப்பரா இருக்கு. Thank you so much for watching, friends. Keep watching. Stay connected.